ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட லேட்டஸ்டானதை பார்க்க போகிறோம். ஸோ இஷான் கிஷானோட கம்பேக் ஃபஸ்ட் அப்டேட்டாக இந்த இடத்துல நம்மகிட்ட இருக்குது. இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கான்ட்ராக்டை இழந்ததுக்கப்புறமா ஐபிஎல்லில் தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா சென்ட்ரல் கான்ட்ராக்டை வாங்கலாம்னு நம்ம பேசியிருந்தோம். பட் ஐபிஎல்லில் அவருடைய டீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கூட மெயின்டைன் ஆகலை இந்த வருஷம். ஸோ அவரோட கம்பேக் அப்படிங்கிறது டொமஸ்டிக்கில் இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரி புஜுபாபு டோர்னமெண்ட் அப்படிங்கிற டோர்னமெண்ட்டில் ஜார்க்கண்ட் டீமுக்காக வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இஷான் கிஷான் கம்பேக் கொடுத்துருக்காரு. 10 அதிரடியான சிக்ஸர்களை பறக்க விட்டு 86 பாலில் தலைவன் செஞ்சுரியை ரீச் பண்ணி அசத்தியிருக்கிறாப்புல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வேறு லெவல் அதிரடியான ஒரு இஷான் கிஷானை பார்க்க முடிஞ்சது. 106 இருந்து நல்ல ஒரு க்ளீன் ஷாட் வரைக்கும் வேறு லெவலில் வந்துட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல இருந்தது. எஸ்பெஷலி பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸர்ஸில் தான் மேக்ஸிமம் அவர் வந்து ரன்னே அடித்தார். ஸோ 86 பாலில் வந்துட்டு 100ங்கிறப்போ அதில் 10 6 அது மட்டும் இல்லாமல் 5 4. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா 80 ரன் வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்டாக்கிங் இஷான் கிஷான் இப்போ வந்து திருப்பி வந்திருக்காரு. ப்ளஸ் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷானை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா திலக் வர்மா இந்த தடவை வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை சாலிடாக கொடுத்துருந்தாரு. ஸோ இஷான் கிஷானோட இடத்துல திலக் வர்மாவை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இப்போது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் நமக்கு ரெகுலராக கிடச்சிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி அவர் டொமஸ்டிக்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ கொஸ்டின் மார்க்குள்ளே வந்திருக்கு. புஜிபாபு டோர்னமெண்ட்டை தொடர்ந்து துலீப் ட்ராஃபிலையும் இஷான் கிஷான் களமிறங்குறாரு. ஸோ அந்த ஒரு டோர்னமெண்ட்லையும் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய இஷான் கிஷானோட ரிட்டன்ஷன் கம்ஸ் இன் டு த பிளே அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக வந்துட்டு டீம்ஸ் வந்து இஷான் கிஷானுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் மெகா ஆக்ஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம் 15 கோடி வரைக்கும் பிட் பண்ணி தான் இஷான் கிஷானை மும்பை இந்தியன்ஸில் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ துலீப் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இஷான் கிஷான் வந்துட்டு டீம் டீல இருக்கிறாரு. ஸோ ஆஸ் அ கேப்டன்சி மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு டைமில் அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட பிளேயர்ஸ் யார் யார் எந்தெந்த டீமில் இருக்கானா டீம் ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா இருக்கார். டீம் டியில் வந்து இஷான் கிஷான், டீம் சியில் வந்து சூரியகுமார் யாதவும் அன்ஷுல் கம்போஜ் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு பேரப் அப்படின்னா அது டீம் சியில் தான் இருக்குது. டீம் ஏ டீம் டியில் வந்துட்டு 2 லோன் எம்ஐ பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ செப்டம்பர் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இந்த இடத்துல நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ வந்து டீமோட இந்த ஒரு அவுட்டிங் அதாவது வந்துட்டு ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு அவுட்டிங் இருக்குது. ஸோ டீமுக்கு வந்துட்டு ஒரு 15 டேஸ் வந்து பிரேக் பீரியட் இருக்கிறதுனால அதில் வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் வந்து கௌதம் கம்பீர் எல்லா ஸ்டார் பிளேயர்ஸ் யாராக இருந்தாலும் ஆடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் கேஎல் ராகுல், ஜடேஜா எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்துட்டு துலீப் ட்ராஃபியில் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அன்ஷுல் கம்போஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை இந்த தடவை மும்பை இந்தியன்ஸ்க்காக ப்ரூவ் பண்ணிக்கிட்டார். எல்லாரோட ஆக்ஷனையும் பார்க்கறதுக்கு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவை பற்றி பும்ரா இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். எதை பற்றினா ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களே வந்துட்டு எம்ஐயோட அந்த ஒரு ஹோம் கிரவுண்டில் வச்சு பூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பும்ரா ஃபஸ்ட் டைம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சுச்சுவேஷன்லையும் நான் ஹர்திக் கூட இருந்திருக்கேன். ஈவன் நான் வந்துட்டு டீமில் ஜாயின் பண்ணதுலேருந்து ஹர்திக் பாண்டியாவோட ட்ராவல் ஆகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி எடுத்திருக்கும் போது கண்டிப்பாக அவருடைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் நான் அவர் கூட இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். நான் மட்டும் இல்லை, டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே அவர் கூடயே தான் இருந்தோம். பட் ஒரு சில விஷயங்களை எங்களால் வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலாக வந்து அந்த இடத்துல நம்மளுடைய அந்த ஒரு சப்போர்ட்டை கண்டிப்பாக வந்து காட்டணும். பட் மென்டலி வந்து ஹர்திக் பாண்டியா ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருந்தார். பட் அந்த ஃபேன்ஸ் வந்து பூ பண்ணுற விஷயங்களெல்லாம் எங்களோட கண்ட்ரோலில் நாங்கள் வைக்க முடியாது. பட் டீமோட சப்போர்ட் அப்படிங்கிறது எப்போவுமே ஆஸ் அ கேப்டனாக அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவுக்கு நாங்கள் வந்து இருந்திருக்கோம். எங்களுக்குள்ளே எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும் கிடையாது அப்படிங்கிறத ஸோ இந்த இடத்துல வந்து ஆன் ஏர் கிளியர் பண்ணிட்டார் பும்ரா. ஏன்னா கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாறும்போது பும்ராவோட ஒரு சில ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கும் பும்ராவுக்கும் சண்டை அதெல்லாம் ஆகலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் இதுக்கப்புறம் பும்ரா விளையாட மாட்டார், அவர் டீம் விட்டு வெளியே போயிடுவாருங்கிற மாதிரி விஷயங்கள் ட்ரெண்டாச்சு. அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பும்ரா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் எம்ஐ அடுத்து வந்து ஒரு டீம் எம்ஐ லண்டன் உருவாக்குறாங்க. அது எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய 100 டோர்னமெண்ட் இங்கிலாண்டோட டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டாக நடந்துட்டு வருது, ஓவர்சீஸ் லீகாக. ஸோ 100 பால் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து லண்டன் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குது. 100 டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே ஒரு சில விஷயங்களை வந்து சேஞ்ச் ஓவராக சொன்னாங்க. ஸோ இப்போ 100 சைட்லேருந்து இங்கிலாந்து சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐபிஎல் ஓனர்ஸ் இங்கே வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா டீமை வந்து அவங்க வந்து பிராண்டிங் பண்ணிக்கலாம் அப்படி
அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஐபிஎல்லோட ஓனர்ஸ் அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த டீமோட நேமை நம்ம 100 டீம்ஸுக்கு வச்சுக்கலாம். ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிற டீம் மும்பை இந்தியன்ஸ் வந்து லண்டன் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டீமோட ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கும் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் லண்டன் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற இருக்கிற அந்த ஒரு டீமோட நேம் எம்ஐ லண்டன்னு நெக்ஸ்ட் சீசன் மாறும். ஸோ கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ மும்பை உள்ளே போயிட்டாங்கனாலே அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டெல்லி அது மட்டும் இல்லாமல் கேகேஆர் எஸ்பெஷலி உள்ளே வருவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து எல்லா இடத்துலையுமே டீம் இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் உள்ளே வரும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 100 டோர்னமெண்ட்டும் இந்தியன் சைடில் ஐபிஎல் மாதிரி வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிசிசிஐயோட அந்த ஒரு தலையீடு இல்லாமல் எந்த ஒரு சைட்லேயும் ஓவர்சீஸ் லீகே இல்லை. ஸோ அதுதான் வந்து ஐபிஎல்லோட ஒரு மிகப்பெரிய போட்டி யாராலையும் போட முடியல. அவங்களே ஸ்டாக் வாங்கியிருக்காங்கன்னா SA T20 லீக் மாதிரி 100 டோர்னமெண்ட் மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.